அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் காலேஜோட ஃபீஸ் டீடைல்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ உண்மையிலே இன்ஜினியரிங் படிக்கணும்னா பல லட்சம் செலவாகுமா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட ஃபஸ்ட் டைம் வியூவர் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்கு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் தேடுறது அண்ட் யூடியூப்பை பார்த்து ஃபீஸ் தெரிஞ்சுக்கிறத நீங்கள் வந்து நிப்பாட்டணும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது அவுடேட்டடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு ராங்கான ஃபீஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா ஃபீஸுமே அதில் இன்க்ளூட் ஆகிருக்காது. இல்லை அந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸே பார்த்தீங்கன்னா ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்ற டீட்டெயில்ஸ் நான் வந்து சொல்ல போகிறேன். அக்யூரேட்டாக இது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 காலேஜோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜோடது தான். ஸோ கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். நம்ம செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எஸ்எஸ்என் காலேஜோட ஃபீஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஜஸ்ட் கோரா எஸ்எஸ்என் காலேஜ் ஃபீஸ்ன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து வரும். ஸோ அது கூகுள் அதே மாதிரி சர்ச் பண்ணிட்டு இமேஜஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபீஸ் டீடைல்ஸ் வந்து வரும். ஸோ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவங்க படித்த வருஷத்தில் எவ்வளோ ஃபீஸ் இருக்குதோ அதை பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பட் நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா 2019 to 2020 பேட்ச் அந்த ஃபீஸ் டீடைல்ஸ் தான் நான் வந்து பார்த்துருந்தேன். அதை நான் வந்து உங்களுக்கு இங்கே வைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃபீஸ் டீடைல்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் எப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் பின்னாடி வரேன். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு காலேஜோட ஃபீஸ் டீடைல்ஸ் நீங்கள் வந்து அக்யூரேட்டாக தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் 1 திங் என்னன்னா அந்த காலேஜோட வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா மோர் லீகல் வே. ஸோ ஒரு காலேஜுக்கு உங்களுக்கு ஃபீஸ் டீடைல்ஸ் தெரியும்னா அந்த காலேஜ் வெப்சைட்டை போங்க. வெப்சைட்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஏதாச்சும் காலம் வச்சிருப்பாங்க. ஸோ அதில் போய் பாருங்கள். ஸோ மேக் ஷூர் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர் ஆகிருக்குதான்னு பார்த்துக்கோங்க. டியூஷன் ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ், நீங்கள் ஒரு ஹாஸ்டலராக இருந்தீங்கன்னா அந்த ஹாஸ்டல் ஃபீஸும் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களான்றதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு வழி. ஸோ இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ்ட்டை கேளுங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு வே நீங்கள் வந்து சொல்லலாம் சீனியர்ஸை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு XYZன்னு காலேஜ் நீங்கள் வந்து சேர போகிறீங்கன்னா அந்த XYZ காலேஜோட சீனியர்கிட்ட கேட்டு பாருங்கள். ஸோ அந்த சீனியர் வந்து அவர் படிக்கும்போது எவ்வளோ அவர் வந்து ஃபீஸ் கட்டியிருந்தாருன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகேவா? ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா ஈஸியராகவே இருக்கும். ஸோ ஏன்னா நிறைய காலேஜஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா காலேஜ் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டைத்தில் நீங்கள் வந்து சீனியர்ஸ்ட்டை வந்து கேட்டு பார்க்கலாம். உடனே நீங்கள் வந்து கேட்பீங்க, ப்ரோ நீங்கள் என்ன காலேஜில் படிச்சீங்க? ஸோ உங்கள் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லுங்கன்னு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா காலேஜில் படித்தேன். ஸோ என் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து உங்களுக்கு வந்து வச்சிருக்கேன் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது நான் வந்து காலேஜ் வெப்சைட்லேருந்து தான் எடுத்தேன். ஓகேவா? ஸோ பயங்கர வேணாம் எந்த காலேஜ் படித்தாலும் இவ்வளோ தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரானு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 காலேஜும் பார்த்தீங்கன்னா டாப் காலேஜஸ்ன்றதுனால உங்களுக்கு இவ்வளோ ஃபீஸ் இருக்குது சென்னையில். ஸோ இதை விட கம்மியாக இருக்க ஃபீஸ் உள்ள காலேஜஸ்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து ப்ராப்ளம்னா நீங்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபஸ்ட் இயர் டீட்டெயில்ஸ் தான் நான் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ என் காலேஜ் பார்த்தீங்கன்னா 2nd இயர், 3rd இயர், 4th இயர்லாம் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து குறையும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி வந்து உங்களுக்கு சீனியரே உங்களால் கண்டுபிடிக்க முடியல, காலேஜ் வெப்சைட்லேயும் டீட்டெயில் இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா காலேஜுக்கே போங்க. அப்படி உங்களால் காலேஜுக்கு போக முடியல, வேறு டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் சேர போகிறீங்கன்னா கால் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து கால் பண்ணி பார்க்கலாம். கால் பண்ணி நீங்கள் என்ன கோர்ஸ் சேர போகிறீங்க, டிஎன்ஏ மூலிமா எடுத்தால் எவ்வளோ ஃபீஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர போகிறீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனாலும் எவ்வளோ ஆகும்னு கேளுங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி நீங்கள் எல்லாம் டிஎன்ஏல தான் போவீங்க. ஸோ எவ்வளோ டீட்டெயில்ஸ்னு செக் சொல்லிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரெக்குவயர்மெண்ட்ஸை நீங்கள் சொல்லணும். நீங்கள் ஹாஸ்டலரா டேஸ் காலரானு. அப்படி கால் எடுக்கலைன்னா மெயில் பண்ணி பாருங்கள். அப்படி மெயிலுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா வேறு வழியே இல்லை, நீங்கள் நேரில் தான் போகணும். அண்ட் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான அட்வைஸ் நான் என்ன கொடுக்க விரும்புகிறேன்னா நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் கொடுக்குற எல்லா காலேஜை பற்றியும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் வந்து கொடுங்க. ஓகேவா? ஸோ அந்த காலேஜ் ஃபீஸ் எவ்வளோ வாங்குறாங்க, ஸோ அந்த காலேஜுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அந்த காலேஜோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, ஹாஸ்டலில் தங்குறீங்கன்னா ஹாஸ்டலோட ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு அந்த காலேஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய சாய்ஸ் ஃபீலிங்கில் வைங்க. ஓகேவா? யா இப்படி தான் பார்த்தீங்கன்னா காலேஜஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. யா தேங்க்யூ.